Welcome to Aishwarya Academy. This is Sandhya. நம்ம இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம்னா பேங்கிங் ஃபவுண்டேஷன் சீரிஸ்ல குவான்ட்ஸ்ல வந்து DI டாபிக் பார்க்குறோம். DI ல டேபிள் சார்ட் என்னங்கறத பார்க்கலாம். டேபிள் சார்ட்ல என்ன இதுல இந்த क्वेश्चनல என்ன கொடுத்திருக்காங்கன்னு பாப்போம். அதாவது ஒரு டேபிள் கொடுத்திருக்காங்க. அதுல some values கொடுத்திருக்காங்க. என்னென்ன values கொடுத்திருக்காங்கன்னு பார்த்தோம்னா which year the production of cars of all types taken together was approximately equal to the average of the total production during the period. அதாவது ஃபர்ஸ்ட் ஒரு டேபிள் கொடுத்திருக்காங்க. அந்த டேபிள்ல இருந்து டேபிள்ல டேட்டாஸ்லாம் கொடுத்திருக்காங்க. டைப்ஸ் ஆஃப் கார் இது வந்து PQRSTங்கிறது ஒவ்வொரு கம்பெனியோட நேம், ஒவ்வொரு இயர்லயும் எவ்வளோ ப்ரொடக்ஷன் நடந்திருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அதை வச்சு நம்மள்ட்ட கொஸ்டின் கேட்டிருக்காங்க. என்ன கொஸ்டின்னா இந்த கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்கன்னா டோட்டல் ப்ரொடக்ஷன், அதாவது ஓவராலாக இருக்கிற ப்ரொடக்ஷனில் ஆவரேஜ் கண்டுபிடிச்சி அந்த ஆவரேஜ் எந்த இயருக்கு ஈக்குவலாக இருக்குது அப்படிங்கிறத கொஸ்டின் கேட்குறாங்க. நம்மளுக்கு இந்த கொஸ்டினில் டோட்டல் ஆவரேஜா டோட்டல் வேல்யூ என்னங்கிறத கொடுத்துட்டாங்க அவங்களே. ஸோ எத்தனை கம்பெனி இருக்குது? 1 2 3 4 5 6. அப்போ 6 இயர்ஸுக்கும் சேர்த்து டோட்டல் அவங்க எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 476. ஆவரேஜ்னா நம்மளுக்கு என்னன்னு தெரியும்? ஆவரேஜ் தான் நம்மளை கண்டுபிடிக்க சொல்லி ஆவரேஜோட வேல்யூ என்னவா இருக்குமோ அந்த இயரோட கம்பெனி எந்த இயர்னு தான் நம்மள்ட்ட கொஸ்டின் கேட்டிருக்காங்க இல்லையா? ஸோ நம்மளுக்கு டோட்டல் அவங்களே கொடுத்துட்டாங்க. இந்த இடத்துல நம்ம ஆவரேஜ் கண்டுபிடிக்கணும்னா அந்த இடத்துல கண்டுபிடிச்சிட்டு இருக்கவே தேவையில்லை, அவங்களே டேட்டாவில் கொடுத்துட்டதுனால டைரெக்டாக நான் என்ன பண்ணிக்கிட்டேன், டோட்டலாக எழுதிக்கிட்டேன். நம்மளுக்கு ஆவரேஜ் கண்டுபிடிக்கணும்னா என்ன ஃபார்முலா? டோட்டல் வேல்யூ டிவைடட் பை கவுண்டிங் நம்பர் ஆஃப் வேல்யூ. எத்தனை கவுண்டிங்காக இருக்குது? 6 இயர் இருக்குது. ஸோ நான் டிவைடட் பை 6ன்னு போட்டுக்கிறேன். ஓகேவா? ஆவரேஜ் கண்டுபிடிக்கணும்னா என்ன பண்ணுவோம்? இதை கேன்சல் பண்ணுவோமா? அப்போ 6 டைம்ஸ்னா 7 டைம்ஸ் 9 டைம்ஸ் 3 வரும். நம்மளோட கொஷின் என்ன கேட்டிருக்காங்க? அப்ராக்சிமேட்லின்னு கேட்டிருக்கறனால நம்ம இதை என்னவா எழுதிக்கலாம்? 18 எழுதிக்கலாம். அப்ராக்சிமேட்டாக இருக்கிறனால 18 கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க? அப்ராக்சிமேட்லி ஈக்குவல் டு த ஆவரேஜ். அப்ராக்சிமேட்டா ஈக்குவலுக்கு ஆவரேஜ் எந்த வேல்யூல இருக்குன்னு பார்த்தோம்னா இங்க கொடுத்துருக்க ஆவரேஜ்ல வேல்யூல எது இதுக்கு ஈக்குவலா இருக்குன்னு பார்த்தோம்னா 18ன்ற நம்பர் எதுக்கு ஈக்குவல்? இங்கே தான் இருக்கு. அது எந்த இயர்ல அக்கரா இருக்குன்னு பார்த்தோம்னா 1993ல தான் அக்கரா இருக்கு. அப்போ நம்மளோட ஆன்சர் எதுக்கு ஈக்குவல்? 1993 தான். இதுதான் நம்மளோட ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னு பார்க்கலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன சொல்லியிருக்காங்க? விச் இயர் டோட்டல் ப்ரொடக்ஷன் ஆஃப் கார்ஸ் டைப்ஸ் P அண்ட் Q, PQ ரெண்டு இயருக்கு இருக்கிற டோட்டல் ஈக்குவல் டு த டோட்டல் ப்ரொடக்ஷன் ஆஃப் கார்ஸ் ஆஃப் டைப்ஸ் P அண்ட் S. 2 வருஷம், அதாவது PQ அண்ட் RS ரெண்டு இயரையும் ரெண்டு கம்பெனி, இங்கே 2 கம்பெனி இங்கே 2 கம்பெனியும் கொடுத்துருக்காங்க. அது எந்த இயர்ல சேமா இருக்கு அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஈக்குவலா இருக்கு அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இது நம்ம என்ன பண்ணோம்னா ஒவ்வொரு கம்பெனியும் நம்ம ஆட் பண்ணி தான் பார்க்கணும், வேற வழி இல்லை இல்லையா? ஸோ என்ன பண்ணிக்கலாம்னா ஃபர்ஸ்ட் PQ தான் நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க. இப்போ P + Q இது ரெண்டையும் ஆட் பண்ணா என்ன வேல்யூ வருதுன்னு பார்ப்போம். 8 + 16 ஆட் பண்ணோம்னா 24ன்னு கிடைக்கும். அடுத்தது இது ரெண்டையும் ஆட் பண்ணோம்னா 30 கிடைக்கும். இது ரெண்டையும் ஆட் பண்ணோம்னா 20 and 30. அடுத்தது இது ரெண்டையும் ஆட் பண்ணோம்னா 29 கிடைக்கும். இது ரெண்டையும் ஆட் பண்ணோம்னா 29. அடுத்தது இது ரெண்டையும் ஆட் பண்ணோம்னா 20 30 33ன்னு கிடைக்கும். அடுத்தது இந்த வேல்யூ ரெண்டையும் ஆட் பண்ணோம்னா 20 கிடைக்கும். இது ரெண்டையும் ஆட் பண்ணோம்னா ஆக்சுவலி இல்லை, இது வந்து இதோட நம்மளோட கம்ப்ளீட் ஆகிடும். ஏன்னா 6 இயர்ஸ் அது டோட்டல் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? PQ ரெண்டு வேல்யூவையும் ஆட் பண்ணோம்னா நம்மளுக்கு கிடைக்கிறது இந்த வேல்யூ. நெக்ஸ்ட்டு என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க? PQ நம்ம ஆட் பண்ணி போட்டுட்டோம். அண்ட் நெக்ஸ்ட்டு RSன்னு சொல்லியிருக்காங்க. RSையும் சேம் இதே பேட்டர்னில் நம்ம என்ன பண்ணிக்கிறோம்? ஆட் பண்ணி எடுத்துக்கிறோம். R + S ரெண்டு வேல்யூ ஆட் பண்ணோம்னா 25 and 23. இது ரெண்டையும் ஆட் பண்ணோம்னா 26. இது ரெண்டையும் ஆட் பண்ணோம்னா 31. இது ரெண்டையும் ஆட் பண்ணோம்னா 33 அண்ட் இது ரெண்டையும் ஆட் பண்ணோம்னா 39ன்னு கிடைக்கும்.
39 கிடைக்கும். நம்மளோட கொஸ்டின் என்ன சொல்லியிருக்காங்க, எந்த இயர்ல ஈக்குவலா அக்கர் ஆகியிருக்கு அப்படின்னு, அதை எந்த ப்ரொடக்ஷன், இந்த ப்ரொடக்ஷன் டோட்டல்ல இருக்கிற ப்ரொடக்ஷன் பிக்யூவும் ஆர்எஸ்ஸையும் கம்பேர் பண்ணும்போது எது ஈக்குவலா இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. பிக்யூ இஸ் ஈக்குவல் டு ஆர் பிளஸ் எஸ். எந்த இயர்ல ஈக்குவலா இருக்குன்னு பார்த்தோம்னா இது ரெண்டும் சேமா இல்லை, இதுவும் சேமா இல்லை, இதுவும் சேமா இல்லை, இது ரெண்டும் சேமா இல்ல. 33ங்கிறது சேமா இருக்கு இல்லையா, ஈக்குவலா இருக்க ப்ரொடக்ஷன். அப்ப எந்த இயர்ல சேமா நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 1993ங்கிற இயர்ல தான் ஈக்குவலான ப்ரொடக்ஷன் நடந்திருக்கு. ஆனா நம்மளுக்கு ஆப்ஷன்ல 1993 இல்ல. சோ என்ன பண்ணிக்கலாம், இந்த இடத்துல நன் ஆஃப் திஸ் கொடுத்துருக்கறனால நம்மளோட ஆன்சர் நன் ஆஃப் திஸ். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். During the period 1989 to 1994 in which types of cars was the continuous increase in production. அதாவது என்ன கொஸ்டின் கொடுத்துருக்காங்க, 89ல இருந்து 94 வரைக்கும் எந்த கம்பெனில கண்டினியூஸா இன்க்ரீஸ் ஆகியிருக்கு அப்படின்னு சொல்லி தான் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. நம்ம செக் பண்ணி பார்ப்போம். பில கண்டினியூஸா இன்க்ரீஸ் ஆகியிருக்கான்னு பார்த்தோம்னா இது வரைக்கும் இங்கே இன்க்ரீஸ் ஆகியிருக்கு, அகெயின் இங்கே டவுன் ஆயிடுச்சு, ஸோ இது வராது. நெக்ஸ்ட் கியூல செக் பண்ணோம்னா 1610 இங்கே டவுன் ஆயிடுச்சு, ஸோ இதுவும் வராது. ஆர்ல செக் பண்ணோம்னா 21 இதுவும் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா நம்மளுக்கு கொஸ்டின் என்ன சொல்லியிருக்காங்க, கண்டினியூஸா இன்க்ரீஸ் ஆகிறது எந்த கம்பெனி ப்ரொடக்ஷன் கார் அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. இங்கே செக் பண்ணா 4 6 10 16 20 31, ஸோ இது வந்து கண்டினியூஸா இன்க்ரீஸ் ஆகியிருக்கு. இது செக் பண்ணா இதுவும் வராது. ஸோ நம்மளோட ஆன்சர் என்னவா இருக்கு, எஸ்ன்ற கம்பெனியில மட்டும்தான் நம்மளுக்கு கண்டினியூஸா ப்ரொடக்ஷன் இன்க்ரீஸ் ஆகியிருக்கு. நம்மளோட கொஸ்டின் இன்க்ரீஸ் ஆகியிருக்கிறது என்னன்னு கேட்குறாங்க. ஆப்ஷன் 4 தான் நம்மளோட ஆன்சர். இந்த சம்ல என்ன சொல்லியிருக்காங்க, ப்ரொடக்ஷன் ஆஃப் விச் டைப்ஸ் ஆஃப் கார் 25% ஆஃப் டோட்டல் ப்ரொடக்ஷன் ஆஃப் ஆல் டைப்ஸ். எல்லா கம்பெனியில இருக்க டோட்டல் ப்ரொடக்ஷன்ல இருந்து 25% ஆஃப் காஸ்ட் டூரிங் 93. அதாவது 93ங்கிற இயர்ல 25%ங்கிறது என்ன வேல்யூ அப்படின்னு கொஸ்டின் கேட்குறாங்க. என்னவா வரும், அது எந்த கம்பெனியோட அக்கறை ஆகுதுன்னு கொஸ்டின் கேட்குறாங்க. நம்மளுக்கு 25% இப்படின்னு எழுதலாம். அதை டைரக்டா நம்ம என்ன பண்ணிக்கலாம், 1/4னே எழுதிக்கலாம் இல்லையா. இதை கேன்சல் பண்ணா நம்மளுக்கு 1/4 தான் கிடைக்கும். எந்த இயரோட வேல்யூஸ் டோட்டல் சொல்லியிருக்காங்க, 1993ங்கிற இயர்ல டோட்டல்ங்கிறது 80. ஓகேவா, அப்ப 80யோட என்ன பண்றோம், கேன்சல் பண்றோம். இதை கட் பண்ணோம்னா 20. அப்ப 20ன்ற நம்பரு எந்த கம்பெனியோட அக்கறை ஆகுதுங்கிறது இந்த இயர்ல செக் பண்றோம். எந்த இயர்ல அக்கறை ஆகுது, 20ங்கிறது எஸ்ன்ற டைப்ல. அப்ப நம்மளோட ஆன்சர் எஸ் தான் ஆன்சர். ஓகே, என்ன சொல்லியிருக்காங்க இந்த கொஸ்டின்ல பார்த்தோம்னா, % increase in total production all types of cars 1992 that of 1991 was. என்ன சொல்லியிருக்காங்க, 1991ல இருந்து 1992க்கு எவ்வளோ % இன்க்ரீஸ் ஆகியிருக்கு அப்படின்னு தான் நம்மள கொஸ்டின் கேட்குறாங்க. ஸோ 1990 ரெண்டுக்கும் என்ன பண்ணியிருக்காங்க, 91 92 இந்த 2 வருஷத்துக்கும் டிஃப்ரென்ஸ் டைரக்டா நம்ம எடுத்துக்கலாம். 2 பேத்துக்கும் டிஃப்ரென்ஸ் எடுத்தோம்னா நம்மளுக்கு எவ்வளோ கிடைக்கும், 15 கிடைக்கும். எந்த இயரோட நம்மள கம்பேர் பண்றாங்கன்னு பார்த்தோம்னா 91, இவங்க தான் பேஸ். 91ங்கிற இயர்ல என்ன வேல்யூ எடுத்திருக்காங்க, 75ங்கிறது தான் டோட்டல். ஸோ டினாமினேட்டர்ல 75 வரும். நம்மளோட கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க, % இன்க்ரீஸ்ன்னு கேட்டிருக்காங்க. பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கணும்னாலே நம்ம என்ன பண்ணுவோம், 100ஆல மல்டிபிள் பண்ணுவோம். ஸோ இதை டைரக்டா நம்ம கேன்சல் பண்ணோம்னா 3 × 25 இங்கே 4 டைம்ஸ்ன்னு வரும், இங்கே 5 டைம்ஸ்ன்னு கிடைக்கும். அப்போ நம்மளோட ஆன்சர் 20. 20ங்கிறது ஆப்ஷன் 2. இதுதான் நம்மளோட ஆன்சர். நெக்ஸ்ட் கொஷின்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அதாவது ஃபேக்ட்ரியோட நேம் கொடுத்துருக்காங்க. அந்த ஃபேக்ட்ரியில ஒவ்வொரு வருஷமும், அதாவது குறிப்பிட்ட இயர் மட்டும் கொடுத்துருக்காங்க, 85 86 87 88 89. அந்த இயர்ல ஸ்கூட்டரோட ப்ரொடக்ஷன் எவ்வளோ இருக்கு அப்படின்ற ஒரு டேட்டா கொடுத்துருக்காங்க டேபிள்ல. அந்த டேபிளை வச்சு கொஷின்ஸ் என்ன மாதிரி கேட்குறாங்கிறத பார்க்கலாம். ஓகேவா, ஃபர்ஸ்ட் இந்த கொஷின்ல என்ன சொல்லியிருக்காங்க, in which year the production of scooters of all factories was equal to the yearly average number of scooters production produced during 1985ல இருந்து 1989 வரைக்கும் எவ்வளோ ப்ரொடக்ஷன் இருக்கு, இயர்லி ஆவரேஜா எவ்வளோ இருக்குன்னு கொஸ்டின் கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் ஆவரேஜ் தெரியணும்னா ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம், ஆவரேஜுக்கு நம்மளுக்கு என்ன ஃபார்முலா, டோட்டல் வேல்யூ total number of values divided by
கவுண்டிங் நம்பர் ஆஃப் வேல்யூ எத்தனை நம்பர் இருக்குங்கிறத போடுவோம் இல்லையா, நம்பர் ஆஃப் வேல்யூஸ் எத்தனை நம்பருங்கிறத போடுவோம். ஃபர்ஸ்ட் இது எல்லாத்தையும் என்ன பண்ணணும், எந்த இயர்லேருந்து எந்த இயர் வரைக்கும் சொல்லியிருக்காங்க, 85லேருந்து 89 வரைக்கும் எவ்வளோ. முன்னாடி பார்த்த கொஸ்டினில் டோட்டலாக அவங்களே ஆவரேஜ் என்ன பண்ணிட்டாங்க, கொடுத்துட்டாங்க. ஆனால் இதில் என்ன பண்ணலை, ஒவ்வொரு வருஷத்துக்கும் அதாவது இயருக்கான டோட்டல் கொடுத்துருக்காங்க, கம்பெனியோட ஸ்கூட்டர்ஸோட டோட்டல் வேல்யூ கொடுக்கல. ஸோ இந்த இடத்துல நம்ம தான் கண்டுபிடிக்கணும். அப்போ டோட்டல் கண்டுபிடிக்கணும்னா இதை டைரெக்டாகவே ஆட் பண்ணிக்கலாமா, 575 இதுதான் டோட்டல் வேல்யூ. எத்தனை இயர் கொடுத்துருக்காங்க, 1 2 3 ஒரு 5 இயர்ஸ் கொடுத்துருக்கறனால 5ன்னு போட்டுட்டோம். இதை டைரெக்டாக நம்ம ஆவரேஜ் கண்டுபிடிக்கணும்னா என்ன பண்ணுவோம், டைரெக்டாக கேன்சல் பண்ணுவோமா, அப்படி கேன்சல் பண்ணோம்னா 1 டைம்ஸ் 1 டைம் அண்ட் 5 டைம்ஸ் நம்மளோட ஆவரேஜ் என்ன கிடைக்குது 115. 115 நம்மளோட கொஸ்டின் என்ன, இயர்லி ஆவரேஜ் நம்பர் ஆஃப் ஸ்கூட்டர்ஸ் ப்ரொடியூஸ்டு டூரிங் இந்த இயர் இன் விச் த ப்ரொடக்ஷன் ஸ்கூட்டர்ஸ் எந்த ஃபேக்ட்ரியோட ஈக்குவலா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நம்மளோட ஆவரேஜ் வேல்யூ எந்த இயர்ல ஈக்குவலா இருக்குன்னு பார்த்தோம்னா, எந்த இயரோட ஈக்குவலா இருக்கு, 15 இங்க இருக்கா, அது எந்த இயர், 85. அப்ப நம்மளோட ஆன்சர் 1985 தான் நம்மளோட ஆன்சர். ஓகேவா, நெக்ஸ்ட் கொஸ்டின். இந்த சம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, which factories showed a decrease of 25% in production of scooters in 1989 as compared to 1988. இந்த கொஸ்டின்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, 2ங்கிறது தான் பேஸ். அதாவது 88ல இருந்து பார்க்கும்போது 25% கம்மியா 89th இயர்ல எது இருக்கு அப்படிங்கிறத செக் பண்ண சொல்லியிருக்காங்க இல்லையா. 88 இயர்ல 25% கம்மியானது தான் 89th இயரோட வேல்யூ. அப்படி எது சமமா இருக்கு அப்படிங்கிறத தான் செக் பண்ண சொல்லியிருக்காங்க. நம்மளோட பேஸ் என்ன, 88 அந்த இயர்ல இருந்து இந்த இயருக்கு 25% என்னவா இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க, கம்மியா இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதாவது 25% மைனஸ் டிக்ரீஸ் ஆகியிருக்கிறது 89th இயர்ல இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதை செக் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் 13 இருக்கு, இங்க வந்து 89th இயர்ல 17 இருக்கு. இது ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் எடுத்தோம்னா எவ்வளோ வருது, 5ன்னு கிடைக்குது. ஆனா நம்மளோட கொஸ்டின் என்ன, 25% கம்மியா இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க இல்லையா. கம்மியா இருக்கணும்னா 13ல 25%னா எவ்வளோ வரும் நம்மளுக்கு, 4.5 சம்திங் வரும், 4.5ன்னு வரும். ஆனால் 4.5 இதோட மைனஸ் பண்ணோம்னா நம்மளுக்கு எவ்வளோ கிடைக்கும், 12.5 தான் கிடைக்கும். ஸோ நம்மளோட ஆன்சர் இது இல்லை. நெக்ஸ்ட் இந்த இயர்ல கம்பேர் பண்ணுவோம். அதாவது 88th இயர்ல 20 இங்க 20 இருக்கு, இங்க 15 இருக்கு. இந்த இயர்ல இருந்து இந்த இயருக்கு எவ்வளவு டிஃபரெண்ட் வருது, 5ன்னு கிடைக்குது. இந்த 5ங்கிறது 25% இருக்கா, எஸ் 20%த்துல 25% போது 5 தான். ஸோ இதுவா இருக்கு நம்மளோட ஆன்சர் இது. அடுத்தது நெக்ஸ்ட் 16 இருக்கு. 16ல 25%. இது ரெண்டுக்கும் டிஃப்ரெண்ட் எடுத்தோம்னா 4. அந்த 4ங்கிறது 25%. எஸ், இதை 4ஆல டிவைட் பண்ணோம்னா நம்மளுக்கு 4 இதோட மைனஸ் ஆகிறது 25%. இது கரெக்டாக இருக்கு. ஸோ நம்மளுக்கு இதுவும் ஆன்சர் இருக்க வாய்ப்பு இருக்கு. ரெண்டும் ஆன்சர். நெக்ஸ்ட்டும் செக் பண்ணி பார்த்துடலாம். 12 இங்கே 22 இருக்கு. இதோட டிஃப்ரென்ஸ் எவ்வளோ எடுத்தோம்னா 10ன்னு கிடைக்குது. 10ங்கிறது 25%-ஆ கிடையாது. அடுத்தது 41 இங்கே 35ன்னு இருக்கு. 9 14 இருக்கு. 14ங்கிறது 25% கிடையாது. ஸோ இது வர்றதுக்கும் வாய்ப்பு இல்லை. நம்மளோட ஆன்சர் என்ன, எந்த இயரோட இருக்கு, QR. இந்த 2 வருஷம் தான் இருக்கிறதுக்கு வாய்ப்பு. ஓகே, அப்போ நம்மளோட ஆன்சர் Q and R. The ratio of the production of scooters by ஃபேக்ட்ரி P to that by ஃபேக்ட்ரி T. அதாவது ஃபேக்ட்ரி Pக்கும் Tக்கும் கம்பேர் பண்ணுறாங்க 1985 இயரில். அதுக்கான ரேஷியோ கேட்குறாங்க. எந்தெந்த இயருக்கு P அண்டு T, இந்த Pக்கும் Tக்குமான ரேஷியோ கேட்குறாங்க. எந்த இயரோட கேட்குறாங்க, 1985 இயரில் ரெண்டுக்குமான ரேஷியோ. 1985 இயரில் Pயோட வேல்யூ 20 இருக்கு, Tயோட வேல்யூ 40 இருக்கு. அப்போ Pக்கு 20ன்னு சொல்லியிருக்காங்க, Tக்கு 40ன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இதோட ரேஷியோ நம்மளுக்கு என்னவா இருக்கும், 1:2. அப்போ ஆன்சர் இஸ் 1:2. 2 தான் நம்மளோட ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின்.
In which year the total production of scooters was maximum? இங்க கொடுத்திருக்கிறது தான் ஃபேக்டரி இல்லையா? இந்த கொடுத்திருக்க ஃபேக்டரியில எந்த ஃபேக்டரியில ரொம்ப அதிகமா மேக்ஸிமம் ப்ரொடக்ஷன் நடந்திருக்குது அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. மேக்ஸிமம் ப்ரொடக்ஷனா PQRST இந்த மாதிரி ஒரு நம்மளுக்கு 5 ஃபேக்டரி கொடுத்துருக்காங்க. அதில் எது அதிகமான ப்ரொடக்ஷன் நடந்திருக்குது அப்படின்னு செக் பண்ணலாமா? என்னது இது 50, இது கிடையாது. இருக்கிறதுலே அதிகமான ப்ரொடக்ஷன் எங்கே நடந்திருக்குது 149. எந்த இயரில்? 1987th இயர். இப்போ நம்மளோட ஆன்சர் 3 தான் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஷின் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அதாவது 20% ஆஃப் டோட்டல் ப்ரொடக்ஷன் ஆஃப் ஸ்கூட்டர்ஸ் டூரிங் 1985 to 1989. அதாவது டோட்டல் ப்ரொடக்ஷன் இந்த 5th இயர்லேருந்து 1889 வரைக்கும் இருக்கிற டோட்டல் இயரில் எந்த கம்பெனியில், அதாவது டோட்டல் இயரோட 20% வேல்யூ எந்த இயரில் அக்கர் ஆகுதுன்னு தான் கொஸ்டின் கேட்குறாங்க. அப்போ 85 to 89 வரைக்கும் என்ன பண்ணிக்கணும்? இந்த இடத்துல டோட்டல் கண்டுபிடிக்கணும். நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்சது தான். இது எல்லாத்தையும் ஆட் பண்ணோம்னா நம்மளுக்கு எவ்வளோ கிடைக்கும்? 575ன்னு கிடைக்கும். இதை என்ன சொல்லியிருக்காங்க? 25%. இந்த டோட்டலில் 20% என்னங்கிறது தான் நம்மளை கொஸ்டினாக கேட்குறாங்க. இந்த டோட்டலில் 20% வேல்யூ என்ன அப்படிங்கிறது கேட்குறாங்க. அந்த 20% வேல்யூ எந்த இயரில் அக்கர் ஆகுது அப்படிங்கிறத நம்மளை கொஸ்டினாக கேட்குறாங்க இல்லையா? சரி, ஓகே. நம்மளோட டோட்டல் என்னன்னு தெரியும்? 575ன்னு தெரியும். இதில் 20%னா இன்ட்டு 20 போடுவோமா? இதோட கட் பண்ணோம்னா 5115ன்னு கிடைக்கும். அப்போ 115ங்கிறது 20% கண்டுபிடிச்சிட்டோம். ஆனால் நம்மளோட 20% வேல்யூ ஆன்சர் கிடையாது. 20%ஓட வேல்யூக்கு எந்த இயரில் அக்கர் ஆகியிருக்குங்கிறது தான் பார்க்கணும். எந்த இயரில் அக்கர் ஆகியிருக்கு? 1985. அப்போ 1985 தான் நம்மளோட ஆன்சர். ஓகே, தேங்க்யூ.